ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு ஸ்டார்ட்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சேனைக்கிழங்கு கோலா உருண்டை. இது ரொம்ப ஈஸியாக எப்படி குயிக்காக செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சேனைக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் 200 கிராம் சேனைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வெந்த பின்னாடி வடித்து வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு தேங்காய், காஞ்ச மிளகா, சோம்பு, பட்டை, லவங்கம், பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு பல்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இது கூடவே நல்லா துருவின அந்த சேனைக்கிழங்கையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது பைண்டிங்காக நான் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு 1/2 கப் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு. சேனைக்கிழங்கு நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி மசிச்சிங்கன்னா உங்களுக்கு லூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு மிதமான எண்ணெயில் நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்கன்னா ஒரு யம்மியான ஸ்டார்ட்டர் ரெடி.